हाय फ्रेंड्स இது ஒரு கேரட் அல்வா தான் பண்ண போறோம் சுட சுட ஒரு கேரட் அல்வா வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இதுல நெய் ஊத்திட்டு இப்போ நெய் காஞ்சிருச்சு இந்த நெய்யிலே இது வதக்கி நல்லா வதக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு இது வந்து தண்ணியில் ஒரு கேரட் ஒரு தண்ணி தான் அது இப்போ வந்து இது கேரட் முழுகிற அளவுக்கு பால் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம் ஆரோக்கிய பால் நல்லா திக்கு பால் தான் ஊற்றுனாங்க நல்லா அப்படியே சுருண்டு வந்துட்டு இருக்கும்போது ஏற்கனவே கொஞ்சம் பால்லே தண்ணியிலே இதில் எதுவும் கலந்துக்கலாம் குங்குமப்பூ இப்போ அதோட சேர்த்துக்காக வந்துட்டுலாம் நல்லா சுருள வரட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பால் வற்றணும் வற்றுற அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருக்கும் நல்லா வற்றிடுச்சு நம்மளுக்கு எவ்வளவு ஜீனி தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் ஜீனி கம்மியாக சாப்பிடுவோம் அப்படிங்க இப்போ கொஞ்சம் நெய் இதிலே சேர்த்துக்கோங்க வீட்டில் வந்து தந்தைக்கு இது பர்த்டே அதனால் சும்மா கொஞ்சமாக இப்போ விட்டு லஞ்சுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி வச்சுருவாங்க இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சு இந்த மாதிரி சுருண்டு வர்ற நேரத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றிப்போம் நல்லா சேர்த்து கிளறி வச்சுக்கலாம் நல்லா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஸ்மெல் வருது இதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் ஏலக்காய் போட பிடிக்காது பிள்ளைங்களுக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது வந்து டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் வந்து மில்க் மேடு கொஞ்சம் ஊற்றிக்கணும் மில்க் மேடு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஜீனியை கம்மி பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் ஜீனி அதிகமாக போட்டதுனால மில்க் மேடு வந்து குறைச்சிட்டேன் இல்லாட்டா மில்க் மேடு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு எல்லாமே ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் அந்த கேரட் அல்வாவோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப செம்மையாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பாப்பா